ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட நிறைய டவுட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் கேள்விக்கும் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ கோல்டு ரிலேட்டடாக என்னென்ன எனக்கு தெரியுமோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு சீட்டு போடுறோம், நகைச்சீட்டு போடுறோம்னா நகைச்சீட்டு போட்டு நம்ம கோல்டு காயின் வந்து எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கு வந்து கம்மி தான். பட் நீங்கள் ஜுவல்ஸாக எடுத்தீங்க வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நகைச்சீட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 50%, 75% வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஜுவல்ஸ் வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு. அப்படியே வந்து நீங்கள் காயின் எடுக்கணும் அப்படின்னா எந்த ஷாப்பில் வந்து காயினுக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க, வேஸ்டேஜ் இல்லாமல் கட்டுறது, இல்லைனா 50% வந்து பே பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ஒரு 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா காயின் தான் நீங்கள் நகைச்சீட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த ஷாப்பில் வந்து எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லோன், பர்சனல் லோன், இந்த ரெண்டுலேயும் வந்து நம்ம எது பெஸ்ட்டு அப்படின்றது வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா அது ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோல்டு லோன் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்சனலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நகைச்சீட்டில் வந்து இப்போ கோல்டு லோனில் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்து வந்துட்டு, அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். இதே வந்து கோல்டு லோன் பார்த்தீங்க அப்படின்னா நகை பேஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. அதனால் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, ஆனால் ரெண்டுமே வந்து லோன் எடுக்கிறது வந்து பேசிக்காக கடன் வாங்குறது வந்து எப்பயுமே வந்து தப்பு தான் சொல்லுவேன். ஆனால் முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒன்று வச்சுட்டு ஒன்று வாங்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, படிப்பு செலவுக்கு, ஸோ இந்த மாதிரி முக்கியமான செலவுக்கு வந்து நம்ம வைக்கிறது ஒன்றும் இப்போ தப்பு இல்லை. அதனால் கோல்டு லோன் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கமெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, எந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நிறைய ஷாப் இருக்குது, லலிதா ஜுவல்லரி இருக்குது, ஜிஆர்டி, தங்கமயில், மலபார், தனிஷ்கு, அந்த மாதிரி. ஸோ நிறைய ஷாப் இருக்கும்போது நம்ம எது பெஸ்ட்டு அப்படின்றது கேட்குறீங்க. நான் வந்து எது போட்டிருக்கணும் அதை தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மங்கள் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரியுங்க. ஏன்னா நான் அதில் சீட்டு போட்டிருக்கனால எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏகே தங்க மாளிகை, ஸோ அதுலேயுமே வந்து சீட்டு போட்டிருக்கோம், அதனால அதுவும் எனக்கு தெரியும். ஜிஆர்டிலேயும் வந்து நான் சீட்டு போட்டிருக்கேன். ஸோ தங்கமயிலையும் வந்து சீட்டு போட்டிருக்கேன், லலிதாவில். ஸோ இது எல்லாமே போட்டனால எனக்கு ஒவ்வொன்றும் நான் மாறிட்டே தாங்க இருப்பேன். ஸோ ஒரு ஷாப்பில் போட்டு பார்ப்பேன். ஸோ அவங்க அதே மாதிரி தான் இருக்கா, கலெக்ஷன் அப்படியே தான் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஷாப்பில் போடுவேன். ஸோ ஒரே ஷாப்பில் போடணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா மாற்றி போட்டால் தான் நமக்கு வந்து எந்த ஷாப் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ வந்து நான் தங்கமயிலில் போட்டிருக்கேன். ஸோ மற்ற ஷாப்பில் பார்த்திங்கன்னா 50-50 பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம தங்கமயிலில் பார்த்திங்கன்னா 25% தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த சீட்டு போட்டிருக்கேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் தங்கமயிலில் போட்டிருக்கேன், நீங்களும் தங்கமயிலில் போடுங்க அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ தங்கமயிலில் போட்டிருக்கேன். ஸோ ஜிஆர்டிலையும் வந்து போட்டு சீட்டு முடிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட சொன்னது வந்து ஒரு ஷாப் தான் சொன்னது ஒரு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சீட்டு போடும்போது வேறு மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஓகே, அது நம்ம வேஸ்டேஜ் 50% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. வேஸ்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு ராசின்னு பார்த்தா ஜிஆர்டி சொல்கிறேன். ஏமா அப்படியும் பேசுகிறீ இப்படியும் பேசுகிறீ அப்படின்னு நினைக்காதீங்க. ராசி நான் முதல் சீட்டு போட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக நாங்கள் மேரேஜ் ஆகி நான் ஃபஸ்ட்டு போட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் லக்கி ஜாம் சொன்னால் ஜிஆர்டி அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சீட்டு வந்து நான் போடலை. ஸோ அகைன் வந்து போடுவேன். போட்டால் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நகை வாங்க வந்து கோல்டு சீட்டு தான் போடணுமா, ஏன்னா நம்ம ரெடி காசு கொடுத்து வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. ரெடி காசு கொடுத்து நீங்கள் வாங்கலாம். ஸோ ரெடி காசு கொடுத்து வாங்க, மொத்தமாக உங்கள் கையில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காசை கொடுத்துட்டு நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆஃபர் டைமில் வந்து எடுங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா
சாரி இந்த தீபாவளி ஆஃபரு, அப்புறம் பொங்கல் ஆஃபரு, ஆடி மாத ஆஃபர்லாம் வந்து கொடுப்பாங்க, அட்சய திருதி ஆஃபர்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ ரெடி காசு கொடுத்து எடுக்கும்போது அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கோல்டு சீட்டு போட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெடி காசு கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க முடியும். இல்லை 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நாங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு சீட்டு போடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேரேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெடி காசு தான் வந்து கொடுத்து எடுப்பீங்க. அப்போ நீங்கள் மேரேஜ் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போயே நீங்கள் எப்போ வந்து வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் வந்து போடுவாங்க. இப்போ தீபாவளி வந்து ஆஃபர் வருது அப்படி நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு மேரேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் நகை எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ ஆஃபர் டைமில் வந்து நகை எடுக்க வந்து பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜுவல்ஸ் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க, அந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா, நிறைய கலெக்ஷன் இருக்கா, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா வந்து சும்மா வந்து நம்ம சீட்டு போடுறோம் அப்படின்னு போடாதீங்க. ஸோ அதில் கலெக்ஷன் பார்த்துக்கோங்க, அந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமாக வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் சீட்டு போடுறதா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராம் பேஸில் வந்து போடுங்க. ஸோ அதுதான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா கிராம் தான் வந்து நமக்கு ஆட் ஆகிறது வந்து பெஸ்ட்டு. அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் 11 மந்த் வரைக்கும். ஸோ இதே நீங்கள் கிராமில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் எடுக்கும்போது உங்களுக்கு தங்கமாக வந்து வர வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தங்கத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11 மந்த்தில் வந்து அமௌண்ட்டாக கொடுத்து நாங்கள் வாங்கும்போது எவ்வளோ வந்து பே பண்ணுறோம், இதே காயினாக கொடுத்து வாங்கும்போது எவ்வளோ வந்து அமௌண்ட் பே பண்ணுறோம், இதே வந்து சீட்டு போட்டு நகை எடுக்கும்போது எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். மூணுமே வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ சீட்டு போட்டு எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்றத அதில் வந்து சொல்லியிருக்கேன். ஏன் பெஸ்ட்டு அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வந்து வீடியோ வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நகைச்சீட்டு போட்டு காயின் எடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. காயின் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த காயினை வந்து நீங்கள் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து எடுக்கலாமா, ஸோ எப்போ வந்து கொடுக்கலாம், உடனே கொடுத்து நம்ம ஜுவல்ஸ் எடுக்கலாமா அப்படின்றது கேட்குறீங்க. இப்போ நீங்கள் காயின் எடுத்திருக்கீங்க அப்படின்னா காயின் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. ஒரு 2 இயர்ஸு ஒரு 3 இயர்ஸ் கழித்து நீங்கள் அந்த காயின் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாபமாக இருக்கும். இப்போ நீங்கள் உடனே வந்து இப்போ 2 நாள் வந்து எடுத்திருக்கீங்க, ஒரு 5 நாள்லேயே வந்து அதை திருப்பி ரிட்டன் வந்து கொடுத்து நீங்கள் ஜுவல்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா நமக்கு தான் வந்து வேஸ்டேஜ் வந்து நிறைய வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ கிராம் ரேட் வந்து 10,000 வந்து போயிருக்குமா. இப்போ நீங்கள் எடுக்கும் போது வந்து 7,000 வந்து எடுத்திருக்கீங்களா, இல்லை 8,000 எடுத்திருக்கீங்களா, ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2,000 வந்து நமக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்குது. எப்படி வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம கழிச்சோம் அப்படின்னாலுமே ஒரு 1,500 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து திரும்பி காயின் வந்து ரிட்டன் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்றது ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு கால்குலேஷனும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கடையில் வந்து நம்ம நகை வச்சுட்டு போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எந்த கடையினாலும் போடுங்க, பட் வந்து அந்த கடை வந்து நம்பிக்கையாக இருக்கா, ஸோ எத்தனை வருஷம் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நகைச்சீட்டு வந்து போடுங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு சீட்டு வந்து போட்டிருப்போம், திடீர்னு அவங்க க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம யார்ட்டையுமே வந்து கேட்க முடியாது. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ நகைச்சீட்டு வந்து பர்சனலாக அந்த ஷாப் மேலே இருக்க நம்பிக்கையில் வந்து அவங்க வந்து போடுவாங்க. அந்த ஷாப்பில் இருக்க நம்பிக்கையில் தான் நம்ம வந்து நகைச்சீட்டு வந்து போடுவோம். ஸோ அது எதுவும் லாஸ் ஆகிட்டு இல்லை அவங்க போயிட்டாங்க எதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு பிரான்ச் வந்து இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிரான்ச் எங்கே இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் நகைச்சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க. அதனால் சின்ன கடையில் தான் போடணும், பெரிய கடையில் தான் போடணும் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த கடை வந்து நம்பிக்கையாக இருக்கா, எத்தனை வருஷம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நகைச்சீட்டு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டில் வந்து எந்த டிஜிகோல்டு வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கமயில், போத்தி சொர்ணமகள், ஸ்ரீகுமரன், ஸோ இந்த 3மே ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த 3ல எதுவும் பெஸ்ட்டு அப்படின்றத இது கேட்டிருக்கீங்க. தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5% தான் வந்து பெஸ்ட்டு பெனிஃபிட் வந்து தராங்க 75 டேஸ்க்கு. இதே போத்தி சொர்ணமகளில் 7% வந்து தராங்க 75 டேஸ்க்கு. இதே வந்து ஸ்ரீகுமரில் பார்த்தீங்க அப்படின்னா 6% வந்து தராங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா போத்தி சொர்ணமகள் வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. தங்கமயில வந்து சென்னையில் இல்லை, அதனால நம்ம நிறைய பேர் வந்து போத்தி சொர்ணமகளில் வந்து போட்டிருப்போம். இப்போ வந்து தங்கமயில் வந்து சென்னையிலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ, ஸோ அது வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கல. ஸோ தங்கமயிலில் தான் நானுமே வந்து
டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது வந்து ஒரு லாங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகுது எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நான் தங்கமயிலில் வந்து பார்த்துட்டு காயின் வாங்கிட்டு நான் எவ்வளோ இது பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கலாம், காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இப்போ நம்ம டிஜிகோல்டு இந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம். ஆனால் போட்டு நம்ம வந்து காயினாக வாங்கலாமா இல்லை சிஸ்டர் ஜுவல்ஸாக வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து காயினாக வாங்குங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணும்போது நீங்கள் ஜுவல்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. இதே நீங்கள் காயின் எடுத்தீங்க அப்படின்னா 3% தான் தங்கமயிலில் வந்து வேஸ்டேஜ். அந்த மாதிரி நீங்கள் வேஸ்டேஜ் வந்து இப்போ கம்மியாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து காயின் வந்து எடுங்க. ஸோ அதுவுமே வந்து டீட்டெயிலாக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு டிஜிகோல்டில் வந்து 100 ரூபா வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து அந்த 365 நாளில் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும், நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு லாங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 3க்குமே வந்து போட்டிருக்கேன். தங்கமயிலுக்கும் போட்டிருக்கேன், போத்தி சொர்ண மகளுக்கும் போட்டிருக்கேன், ஸ்ரீகுமரனுக்கும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, காயின் வந்து நம்ம எல்லா ஷாப்லேயும் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. காயினுக்கு வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க, 0% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் காயின் வந்து வாங்கிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கடையில் வந்து காயின் வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா திருப்பி நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். இல்லை நான் வந்து ஆசாரிட்ட வந்து செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஷாப்பில் வேணால் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும்ல, 0% வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் காயின் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து ஆசாரிட்ட செய்ய கூட கொடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் பண்ணுவோம். ஸோ எப்போல்லாம் ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா, அப்போ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த டைமில் வந்து ஆஃபர் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் காயின் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல்லே வந்து நிறைய வந்து நீங்கள் நினைக்கிற வீடியோ வந்து இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து என்னென்ன வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ காயினுக்கு எவ்வளோ போடுறாங்க, முகப்பு செயினுக்கு, பேங்கிளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ தங்கமயிலில் வந்து நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சீட்டு போட போகிறீங்க இல்லை ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறமேட்டுக்கு நீங்கள் நகைச்சீட்டு போடும்போது எந்த மாதத்தில் போட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், லாங் வீடியோ. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாதத்தில் வந்து போடலாம் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காயின் எடுக்கும்போது நம்ம 22 கேரட் எடுக்கலாமா இல்லை 24 கேரட் எடுக்கலாமா அப்படின்றது கேட்குறீங்க. 22 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா காயினோட வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். 24 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜும் வந்து கூட இருக்கும், கோல்டு ரேட்டுமே வந்து கூட இருக்கும். ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 22ஓட 24ஓட கோல்டு ரேட் வந்து ஹையாக இருக்கும். எப்படி ஒரு 1000 rupees 500 வந்து கூட தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுனாலுமே எடுத்துறது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டிங்க அச்சீவ் ஐடி நம்பர் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. மொதல் இருக்க காயினுக்கு வந்து இல்லை, ஆனால் இப்போ கொடுக்குற காயினுக்கு எல்லாருக்குமே வந்து அச்சீவ்டி நம்பர் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் பட் இப்போ வர காயின் எல்லாத்துக்குமே வந்து அச்சீவ்டி நம்பர் வந்து இருக்குது. ஸோ நம்ம சேனல்லே வந்து அதை காமிச்சிருப்பேன். ஸோ கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதில் வந்து அச்சீவ்டி நம்பர் வந்து இருக்குது அப்படின்றத நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வர காயினில் எல்லாத்துலேயுமே வந்து அச்சீவ்டி நம்பர் வந்து இருக்குது. இந்த நம்பர் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது தெரியாமல் நகை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நகைச்சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் நகைச்சீட்டு போடுங்க. கிராமில் வர வைக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம ஜுவல்ஸ் தான் எடுக்க போகிறோமா காயின் எடுக்க போகிறோமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஜுவல்ஸ் எடுங்க. ஸோ காயின் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி தான். ஸோ முதலே வந்து சொல்லியிருப்பேன். அதனால் ஜுவல்ஸ் எடுக்க பாருங்கள். இல்லை நான் தவிர்க்க முடியாது, நான் காயின் தான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா காயினுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது, எவ்வளோ காயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ஷாப்பில் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதனால் வந்து நான் நகைச்சீட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ கிஃப்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்காதீங்க. சீட்டு வந்து நல்லா இருக்கா, வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஜுவல்ஸ் கலெக்ஷன் நிறையா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து நகைச்சீட்டு வந்து போடுங்க. ஸோ நகைச்சீட்டில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன், அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இந்த இதில் வந்து ஏதாவது வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஸோ உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ காயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி பாருங்கள். மேக்ஸிமமே வந்து 3% தான். ஸோ அதுக்கு மேலே வந்து காயின் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். 2% ஓகே தான். ஸோ 3% வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ 2%ல் என்ன இருக்கோ ஸோ அது மாதிரி நீங்கள் நகை வந்து எடுங்க. ஸோ காயின் வந்து எடுங்க. அப்புறம் கேட்டிருக்கீங்க அடகு வைக்க வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றது கேட்டிருக்கீங்க. அடகு வைக்கிறது வந்து ஜுவல்ஸும் வைக்கலாம், காயினுமே வந்து வைக்கலாம். ஸோ காயின் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ காயின் வந்து எந்த பேங்க்கில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில வந்து கிஃப்ட் வந்து கிடையாது. இப்போது வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க, எந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ஷாப்பில் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து இருக்குது, ஸோ எல்லா ஷாப்லேயும் உள்ள சேவிங் ஸ்கீமுமே வந்து தனியாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து தேடி செல்வி சேனலில் வந்து பிளேலிஸ்ட் வந்து இருக்குது, கோல்டு வீடியோ அப்படின்னு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒரு ஷாப்போட கோல்டு ஷேவிங் ஸ்கீமும் வந்து இருக்குது. ஸோ இதில் ஏதாவது வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணாமல் விட்டுருப்பேன். ஸோ உங்கள் மனசில் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.